அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM. கம்பெனி பார்த்தீங்கன்னா வின் கம்பெனி. ட்ரா நம்பர் 758. டேட் பார்த்தீங்கன்னா 26/02/2024. இதெல்லாம் ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று ரிசல்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 135575. நேற்று இதுதான் ரிசல்ட் ஆச்சுது. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்ட்டு ஒரு ரிவ்யூ போயிடுவோம். நேற்று என்ன நம்ம ட்ரை பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏவில் 457 ட்ரை பண்ணியிருந்தோம். ஏ போர்டில் 5 பாஸ் பண்ணியிருந்தது. பி போர்டில் 7-4 ட்ரை பண்ணியிருந்தோம், 7 பாஸ் பண்ணியிருந்தது. சி போர்டில் மட்டும்தான் அன்லைக்கி. அதுக்கு தான் ஒரு முறை உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏபிசி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 5-7 அடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தால் வின் பண்ணியிருந்துருக்கலாம். சரி வாங்க இன்னைய ரிசல்ட்டுக்குள்ளே போயிடும். இன்னைய ரிசல்ட் எப்படி அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 835-937-495 வந்திருக்கு. 835 எப்படி எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 835 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 937 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தெரியும். 835-937-495 இப்படியே பாருங்கள். 835-937-495 இதான் ரிசல்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம 472 இல்லை 472 வர எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 575 அப்படியே அடிச்சிருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் நம்ம நம்பர் கெஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். ஒரு வாட்டி நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம 5-7 எடுத்துருக்கோம். ஒரு 5 சேர்த்துருந்தால் ஒரு 3 டிஜிட்டை வின் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக தான் நம்மளோட கெஸ்ஸிங்குள்ளே வராத ஒன்று உங்களுக்கு படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம். சரி வாங்க இன்றைய ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம எப்படி ரிசல்ட் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 35835 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 550 வருமா இல்லை 56 வருமா, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். 56 வருமா இல்லை 52 வருமா, சிக்குள்ளே இந்த நம்பர்ஸ் வருமா. 37 இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 374 வருமா இல்லை 71 வருமா, இதுதான் நம்மளோட பி போர்டு கெஸ்ஸிங். ஏ போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 35 வந்திருக்கு. 7 வருமா, 7 இல்லைனா 9 வருமா, 59 வருமா, அப்படி இல்லைனா 4 வருமா, 54 வருமானது தான் நம்மளோட கெஸ்ஸிங். இதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். சரி வாங்க ஏபிசியை நம்ம எழுதிடுவோம். ஏவை பொறுத்தவரையிலையும் 794, பியை பொறுத்தவரையிலையும் 14, சியை பொறுத்தவரையிலையும் 026. இதுதான் நம்ம ஏபிசிக்குள்ளே எடுத்துருக்குறோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி இதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். 44 வருமா இல்லைனா 74 வருமா இல்லைனா 94 வருமா. இப்போ ஏசிக்குள்ளே பார்க்கலாம். ஏசிக்குள்ளே 70 வருமா இல்லைனா 92 வருமா, 4046 வருமா. பிசிக்குள்ளே 10 வருமா இல்லை 42, 10 இல்லை 42 இல்லை 46 இல்லை 40 வருமா. இதெல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்குள்ளே வந்தால் மட்டும் பே பண்ணி விளையாடுங்க. நம்ம கொடுக்குற எல்லா நம்பருமே ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் தான் நம்பரை கொடுக்குறோம். அதனால் கெஸ்ஸிங்காகவே இதை பயன்படுத்திங்க. ஏன்னா உங்கள் ஆலோசனைக்குள்ளே வந்தால் மட்டும் பே பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் என்ன தரலான்னு பார்த்தீங்கன்னா 4, 9,
கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 440 440 கொடுத்துருக்கோம். 442 வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 940 வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 746 வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட 3 டிஜிட்டல். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த ஏபிசியை உங்களோட கெஸ்ஸிங்குள்ளே பயன்படுத்திங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. எல்லாமே நம்ம மந்த்லி சார்ட்டை பார்த்து தான் கொடுக்குறோம். மந்த்லி சார்ட்டில் வந்து தான் 3 மந்த்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று ஒரு நல்ல நம்பரை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் வின்னிங் படுவோன்னுட்டு நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்குள்ளே வந்தால் மட்டும் ப்ளே பண்ணி விளையாடுங்க. நன்றி, வணக்கம்.